ஹாய் guys, வெல்கம் டு TS Ray சேனல். ஸோ இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நார்மலாக இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் மோட்டிவேஷன் வீடியோஸ் மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் என்னென்னா பிஆர் ஃபேமிலி, அதாவது பிரதீப் ரங்கநாதன் ஃபேமிலி, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட லிஸ்ட் எடுத்து அவங்க சொன்ன அட்வைசஸ் அண்ட் தென் அவங்களோட மோஸ்ட் ஃபேமஸ் டயலாக். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஆர் ஃபேமிலினா என்னென்னு நான் கொஞ்சம் பார்ப்போம். பிஆர் ஃபேமிலினா பீப்புள்ஸ் ரிலேஷன் ஃபேமிலியா? கிடையாது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ரீல்ஸ் வந்திருக்கும், மீம்ஸ் வந்திருக்கும். அஃப்கோர்ஸ் பிரதீப் ரங்கநாதன் ஃபேமிலி ட்ரீ. ஸோ அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த், அதுக்கு அடுத்து தனுஷ் அண்ட் தென் சிவகார்த்திகேயன், அஃப்கோர்ஸ் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் ஃபைனலி த குட்டி பிரதீப் ரங்கநாதன். அவருக்கு நான் கடைசியாக வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்தை பற்றி பேசலாம். ஸோ இவர் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டார் இன் இந்தியன் சினிமான்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் ஸ்டார் அண்ட் நிறைய ஸ்டைலில் பேசிக்காக வந்து கொண்டு வந்தது சினிமாக்கே அவர் தான். ஸோ அவரை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ஸோ அவர் சொன்ன முக்கியமான ஒரு அட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, காலா படம் ஆடியோ லான்ச் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அந்த ஆடியோ லான்ச் பார்க்கலாட்டி மறுபடியும் பாருங்கள். இட்ஸ் வெரி 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 மோட்டிவேஷ்னல், லைக் ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்பீச் அவர் கொடுத்துருப்பாரு. அதில் முக்கியமான ஒரு ஒரு பாட்டு வரும்போது அதில் அவர் சொல்லியிருப்பார், வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நாங்கள் என்ன யோசிக்கிறோமோ நாங்கள் அதே தான் ஆகும். டெய்லி நாங்கள் எந்திரிக்கிறோம்ல, டெய்லி எந்திரிக்கும் போது நாங்கள் என்ன மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறோம், நாங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணுறோமோ அதை நாங்கள் முழுமையாக நம்பணும்னா நம்ம வந்து அந்த அந்த விஷயமாகவே நாங்கள் மாறும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரில, பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் திஸ். ஷாருக் கான் வந்து எவ்ரிடே ஹீ வில் வேக் அப், ரைட், அண்ட் தென் ஹீ வில் go near to the mirror and then he will look at himself and then he tells to himself by telling that I'm the best now. Every day, right? Every day he used to tell that I'm the best அப்படிங்கிற மாதிரி. நீங்களே யோசிப்பீங்க, என்னடா ஷாருக் கான் முட்டாளா அப்படிங்கிற மாதிரி. என்னத்துக்கு அவன் சும்மா போயிட்டு மிரரில் போயிட்டு I'm the bestன்னு சொல்லணும்? அவனுக்கு என்ன, அவனுக்கு இல்லாத ஃபேமா, அவனுக்கு இல்லாத சொத்து மதிப்பா, அவன் என்னத்துக்கு மறுபடியும் போயிட்டு பேசணும் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், எப்படி சொல்கிறது, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் technique, to become a rising star, to always be the rising star, to always be the prime. ஸோ இந்த மெத்தட் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஷாருக் கானுக்கு ஒர்க் அவுட் ஆனது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, பட் உங்களுக்கு எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட் யூ வாண்ட் டு பிகம் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் ரஜினிகாந்த் சொன்ன முக்கியமான ஒரு அட்வைஸ்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் ஸோ அவரோட மோஸ்ட் ஃபேமஸ் டயலாக்னு எடுத்துக்கிட்டோன்னா, எனக்கு வந்து இந்த முத்து படத்தில் வரும்ல, இந்த தும்மல், இருமல், விக்கல், கொட்டாயி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானாக வரும். வந்தாலும் என்ன கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச கச்சச்ச அந்த டயலாக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன், தனுஷ். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஆல்ரைட், தனுஷ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் பர்சனலி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டர்னு சொல்லலாம் இன் இந்தியன் சினிமா. அவரோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அட்வைஸ்னு நான் சொல்லுவேன். ரீசண்டாக ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு ஸ்பெஷல் இவெண்ட்டில் வந்து தனுஷ் கலந்துக்கிட்டாரு. அதில் வந்து சொன்னார், 2 things இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து மெடிடேஷன், செகண்ட் திங் வந்து மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அது வந்து தனுஷுக்கு எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி எனக்கு பர்சனலாக இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. நான் யோசிச்சதை நான் ஃபாலோ பண்ணுறது அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிடேஷனுங்கிறது நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். அதை வந்து சாதாரணமாக ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் செய்கிறதுக்கு நம்மளுக்கு பர்சனலாக ஒரு மன உறுதி ஒன்று வேணும். பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் நல்லபடியாக கொண்டு வந்துடலாம்.
ஸோ மெடிடேஷன் வந்து நான் எப்படி பண்ணுறேனோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, இல்லாட்டி வேறு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வீக்லி ஒன்ஸ், சரியா, லெட்ஸ் டேக் டியூஸ்டேன்னு எடுத்துக்குவோம். ஈவினிங் டைமில் நான் வந்து ஒரு பால்கனியில் சமணக்கால் போட்டு உட்காந்துட்டு மெதுவாக மூச்சு எடுத்து லைக் ஹோல்டு பண்ணி, ஐ யூஸ் டு ஃபீல் த ஆரா ஓவர் ஹியர், ரைட் ஓவர் ஹியர். I used to feel the aura, and then I will hold the breath, and then I will release the breath. Way out the mouth. Inhale, nose, exhale, mouth. ஸோ அது வந்து ஒரு 24 times நான் வந்து பண்ணுவேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைக் நான் கண்ணை திறந்து பார்ப்பேன். இட் வில் பி ஸோ ஃபைன். லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், மைண்டே ரொம்ப காமாக இருக்கும், எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இருக்காது, சிரிப்பு இருக்காது, கோவம் இருக்காது, அழுகை இருக்காது, எதுவுமே இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். அதுதான் மெடிடேஷனோட பவர். அது வந்து உங்களை எந்த ஒரு எமோஷனுமே காட்ட விடாது. இட் வில் மேக் யூ ஸ்டேபிள் லைக் நத்திங். அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல. இட் வில் பி லைக் நத்திங். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எந்த சுச்சுவேஷன்லையுமே உங்களை காமாக வச்சுருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இட் வில் மேக் யூ அ பெட்டர் பர்சனாலிட்டி. அண்ட் செகண்ட் திங் வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து நான் பர்சனலாக few weeks நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பண்ணாதான் இந்த யூனிவர்ஸுக்கு நாங்கள் என்ன கேட்குறோன்னு தெரியும். சும்மா நாங்கள் நினச்சி வச்சுக்கிட்டு இது நடக்கும் அப்படி இப்படின்னு இருந்தால் மட்டும் பத்தாது. வி ஷுட் டெல் தட் டு த யூனிவர்ஸ். அதை எப்படி சொல்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. லைக் ரைட்டிங் டெக்னிக், அண்ட் தென் தூங்குறதுக்கு முன்னாடி அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது, அண்ட் தென் மார்னிங் எந்திரிச்சு சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மெடிடேட் பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. அது மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மறுபடியும் ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து மெடிடேஷன்லேயே தான். எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் அதை செயல்படுத்தணும்னு சொன்னால் அந்த நாள் அந்த மெடிடேஷன் டைமில் நான் வந்து ப்ரீத்தை வந்து இன்ஹேல் பண்ணும்போது அதை வந்து நான் நினைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ வாண்ட் திஸ் வீடியோ டு ரீச் 100,000+ வியூஸ் அப்படின்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி நினச்சி நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னா இப்போ நான் ரீச் பண்ணலாட்டியும் ஒரு ஒரு 6 months 7 months கழிச்சு அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் இதுதான். ஸோ இப்போது தனுஷோட மோஸ்ட் ஃபேமஸ் டயலாக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக், அசுரன் படத்தில் சிதம்பரம் நம்மக்கிட்ட இந்த காசு இருந்தால் எடுத்துக்கிடுவானுங்க, ரூபா இருந்தால் பிடிங்கிடுவானுங்க, ஆனால் இந்த படிப்பை மட்டும் நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ இஃப் யூ லைக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் த பிஆர் ஃபேமிலி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, see you.